ஹலோ பிளேயர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2 லெஜெண்டரி பிளேயர்ஸோட மேட்ச் தாங்க பார்க்க போறோம். பென்ட் லார்சன் அப்படிங்கிறவங்களுக்கும் மிகுவல் நைடாஃப் அப்படிங்கிறவங்களுக்கும் நடுவில் நடந்த மேட்ச் தான். இவங்க 2 பேருமே அவங்களோட காலகட்டத்தில் டாப் 5 பிளேயர்ஸ்ல இருந்தாங்க. மேட்ச் வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்து ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரமாவே. ஆனா கடைசியா ஒயிட் வந்து ஒரு ட்ராப்ல மாட்டிருங்க. ஸோ ஒரு ரூக் வந்து ஓசியில கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதை போய் கேப்சர் பண்ண போய் பயங்கரமான ஒரு ட்ராப்ல சிக்கியிருக்கும். பிளாக் வந்து அருமையா அந்த ட்ராப் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான மேட்ங்க, ஸ்மாதர்ட் மேட் அப்படிம்பாங்க. அதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கறத வீடியோட எண்ட்ல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பென்ட் லார்சன் வந்து ஒயிட் பீசஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மிகுவல் நைட் ஆஃப் வந்து பிளாக் பீசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் B3, அப்புறம் C5, அப்புறம் பிஷப் B2, அதுக்கப்புறம் E6, அப்புறம் F4, D5. ஒயிட் எடுத்த உடனே இந்த லெஃப்ட் சைடு வந்து ஃபியான் ஷாட்டோ போடுறத நிம்சோ லார்சன் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ பென்ட் லார்சன் தான் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட நேமே வச்சிருக்காங்க. நிம்சோவிச் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரெகுலரா. ஸோ அதனால நிம்சோ லார்சன் அட்டாக்னு சொல்லுவாங்க. 2 பேரோட பேரையும் அந்த ஓப்பனிங்க்கு வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் E3, அப்புறம் நைட் F6, அப்புறம் நைட் F3, அப்புறம் பிஷப் E7, அப்புறம் பிஷப் B5 செக்கு, அதுக்கு பிஷப் D7 பிளாக் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்காம A4 வந்து வைக்கிறாங்க. நீ வேணா என் பிஷப் எடுத்துக்கோ, இந்த பானை வச்சு அந்த பிஷப்பை வந்து நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து அந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. பிளாக் வந்து கேன்சல் பண்ணிருச்சு, அப்புறம் ஒயிட்டும் கேன்சல் பண்ணிருச்சு. அப்புறம் குயின் E2, அதுக்கப்புறம் A6 அந்த பிஷப்பை ரிட்டர்ன் பண்றாங்க. ஒன்று எங்க ஏரியா விட்டு கிளம்பு, இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஸோ சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு C6ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது, ஒரு பிஷப்பும் ஒரு நைட்டும். அப்புறம் நைட் E5, அதுக்கு ரூக் C8, அதுக்கப்புறம் A5, அதுக்கப்புறம் நைட் D7. இந்த நைட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், ஆனால் நைட்டே இல்லை, நான் உன்னோட பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அதுக்கு ரூக் கிராஸ் C6, நெக்ஸ்ட் ஒயிட் D3 வந்து பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் C4. பெருசாக எந்த மூவும் இல்லை, இப்போதைக்கு இந்த பான் ஸ்ட்ரக்சரை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளாக் வந்து பிளான் பண்ணுது. அதுக்கு B கிராஸ் C4, அதுக்கப்புறம் D கிராஸ் C4. திருப்பியும் இதை கேப்சர் பண்ணனா ஒயிட்டோட பான் ஸ்ட்ரக்சர் வந்து அடி வாங்கும். ஸோ அதனால அவங்க கேப்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. D4, அப்புறம் நைட் F6, அப்புறம் C3. இப்போ இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாலுமே கனெக்டடாக இருக்கு. நெக்ஸ்ட் பிளாக் B5 வைக்குது, என்னோட பானையும் நான் வந்து கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த 3 பானையும் கனெக்ட் பண்றாங்க. அதுக்கு A கிராஸ் B6. என்னடா இது இப்படி கிராஸ் பண்ணுது, அந்த பான் இப்படிலாம் பண்ண முடியுமானா? ஆமாங்க பண்ண முடியும், இது பேர் என்பசான் அப்படிம்பாங்க. இதை வந்து நான் பேசிக்ஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த வீடியோ ஆல்ரெடி பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் அதையும் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு நினச்சேன். ஸோ இது வந்து எப்போ நடக்கும்னா, இந்த 5th ரேங்க் டு 6th ரேங்க் போகிறப்ப மட்டும்தாங்க இந்த இது வந்து பண்ண முடியும். அதுவும் எஸ்பெஷலி அந்த பிளாக் பான் வந்து 2 ஸ்டெப்பு மூவ் பண்ணும்போது மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ இது வந்து 5th ரேங்க்ல இருக்கணுங்க. இந்த 2 கிரைட்டீரியாவும் மீட் பண்ணனா அந்த மாதிரி என்பசான் வந்து பண்ணலாம். இதை வேணா இன்னொரு ஷார்ட்ஸ்லையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போ குயின் கிராஸ் B6, நெக்ஸ்ட் பிஷப் A3. இந்த பிஷப்புக்கு வந்து டார்கெட் பண்றாங்க, அது வந்து அன்ப்ரொடெக்டடா இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் பண்றாங்க. பிளாக்கும் ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரூக் கிராஸ் A3, அப்புறம் நைட் D5, நெக்ஸ்ட் ரூக் E1. இப்போ குயின் வந்து எங்கேயாவது போச்சுன்னா இந்த இதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும் இந்த பானுக்கு. ஸோ அதனால ரூக்கை வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க அதுக்கு ப்ரொடெக்ஷனா. நெக்ஸ்ட் குயின் B7, அப்புறம் குயின் C2, அப்புறம் ரூக் B6. ஸோ இதெல்லாம் ஒரே லைனுக்கு கொண்டு வராங்க. ஸோ அப்படி பண்ணுனா உள்ள வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நைட்டுக்கு வந்து ஆபத்து, எப்போ வேணாலும் இதை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ நைட்டை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நைட் D2 வந்து பிளே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரூக் B2, குயினுக்கு இந்த அட்டாக் இருக்கு. ஸோ குயின் C1 வந்து வைக்கிறாங்க. அப்புறம் ரூக் B8. இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் ஒரே லைன்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அட்டாக் பண்ண நான் ரெடி ஆயிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரூக் A5, அப்புறம் F5, அப்புறம் H3, அப்புறம் H6, அப்புறம் கிங் H1, நைட் F6, அதுக்கு ரூக் E5. ஸோ இப்போ இந்த பானை பிடிக்கிறான்னு தேவையில்லாம ரூக் இங்க கொண்டு வந்தா இவங்களுக்கு வந்து பிரச்சனையா போயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துக்கு போனனால ரூக் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இன்ஆக்டிவ் ஆயிரும் கேம்ல. ஸோ அதனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளாக் ரூக் A2 வந்து பிளே பண்ணுது. ஸோ இங்க எதுக்கு போகுதுன்னா, நெக்ஸ்ட் பவர் வந்து உள்ள வந்து இந்த செகண்ட் ரேங்க் வந்து அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு. இந்த பானை ஃப்ரீயா கொடுத்து
குடுத்துட்டாங்களே! ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பான் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அத எடுத்தனா ஒயிட்டுக்கு தாங்க திருப்பி ப்ராப்ளம்ஸ் வந்துரும். ஸோ, இத வந்து கேப்சர் பண்ணிட்டனா, இந்த குயின் எடுத்து இங்க வச்சு இத த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ, வேற எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. திருப்பியும் இங்க வந்து தான் டைம் வேஸ்ட் பண்ணணும். அந்த கேப்ல இந்த ரூக்கும் இங்க வந்து இதுக்கு த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ, இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ, இத எங்கேயாவது மூவ் பண்ணனா, இந்த பான் வந்து போயிரும். அதுக்கப்புறம் நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணும். அப்ப நான் இந்த நைட்ட மூவ் பண்ணல. ரூக்க வச்சு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணாலும், இந்த நைட்ட வச்சு திருப்பி குடைச்சல் குடுக்கலாம். இப்ப வேற வழியே இல்லங்க. இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த பானுக்கு வந்து அட்டாக் நடக்க சான்ஸ் இருக்கு. இந்த ரூக்க வச்சு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். இப்படி பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா, நீ சப்போர்ட் பண்ணியும் வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, பிளாக் வந்து இந்த பான கேப்சர் பண்ணிரும். என்னடா பொசுக்குன்னு கேப்சர் பண்ணிட்டான் அப்படின்னு நெனச்சா, நம்ம திருப்பி இத வச்சு கேப்சர் பண்ண முடியாதுங்க. நெக்ஸ்ட் குயின வச்சு இத கேப்சர் பண்ணா ஈஸியா மேட் ஆயிரும். இத வச்சு பிளாக் பண்ணாலும் இத கேப்சர் பண்ணா மேட்டு. இல்ல பிளாக் பண்ணல, கிங்க வந்து சைடுல கொண்டு வரேன் அப்படின்னு நெனச்சாலும், இத கேப்சர் பண்ணா மேட் ஆயிருங்க. இவ்ளோ கால்குலேஷன்ஸ் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ, அதனால இந்த பான வந்து அவ்வளோ ஈஸியா கேப்சர் பண்ணிற முடியாது. ஒயிட்டும் பயங்கரமான பிளேயருங்க. ஸோ, பிளாக்கோட கால்குலேஷன் எல்லாத்தையும் ஒயிட்டும் புரிஞ்சுகிட்டு இந்த பான வந்து அப்போ கேப்சர் பண்ணியிருக்காது. அத கேப்சர் பண்றதுக்கு முன்னாடி இப்பவே இந்த ஜி பானுக்கு புரொடெக்ஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரூக் G1 வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் குயின் F7 இப்ப வந்து அந்த பானுக்கு புரொடெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒயிட் E4 வந்து ப்ளே பண்ணுதுங்க. இந்த பான் ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு ரூக் B2 நைட்டுக்கு வந்து அட்டாக் வருது. ஸோ, நைட் கிராஸ் C4 அந்த பான் வந்து அன்ப்ரொடெக்டடா சும்மா தான் இருக்கு. ஸோ, அதையும் கேப்சர் பண்ணி இந்த ரூக்குக்கும் ஒரு த்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி பண்றாங்க. நீ என்ன எனக்கு த்ரெட் குடுக்குற? நான் உனக்கு த்ரெட் குடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு ரூக் C2 வந்து ப்ளே பண்றாங்க. குயினுக்கு வந்து அட்டாக் வருது. குயின் E3 வந்து ப்ளே பண்றாங்க. அப்புறம் நைட் கிராஸ் E4 அப்புறம் D5 வந்து ப்ளே பண்றாங்க. அதுக்கும் E கிராஸ் D5 நெக்ஸ்ட் நைட் B6 அதுக்கு ரூக் கிராஸ் C3 அப்புறம் குயின் D4 இப்போதாங்க ஒரு தரமான ட்ராப் வந்து செட் பண்றாங்க பிளாக்கு. குயின் H5 வந்து ப்ளே பண்றாங்க. இந்த பான் வந்து அன்ப்ரொடெக்டடா இருக்குங்க. அத கேப்சர் பண்றது மூலியமா கிங்குக்கு செக்கும் இருக்கு. ஸோ, கிங் மூவ் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இந்த ரூக்கும் நம்ம எடுத்துடலாம். பிளாக் ஏதோ பிளண்டர் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல செக் வந்து வைக்குது அந்த குயினு. ஸோ, அதுக்கப்புறம் கிங் வந்து மூவ் பண்றாங்க. ஸோ, ரூக் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நப்பாசையில இருக்காங்க. இப்போதான் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரூக் கிராஸ் H3 செக்குங்க. ஸோ, இது வந்து ஃபோர்ஸ்ட் மூவ். கிங்கால வேற எங்கேயுமே போ முடியாது. இடமே இல்ல. ஸோ, இந்த ரூக்க வந்து கேப்சர் பண்ணியே தான் ஆகணும். G கிராஸ் H3 அதுக்கப்புறம் குயின் கிராஸ் H3 செக்கு. ஸோ, இப்பவும் கிங்கால எங்கேயுமே மூவ் ஆக முடியாதுங்க. வெளியிலயே வர முடியாது. ஸோ, குயின வச்சு மட்டும் தாங்க பிளாக் பண்ண முடியும். வேற வழியே இல்ல. குயின் H2 வந்து ப்ளே பண்றாங்க. அதுக்கப்புறம் நைட் கிராஸ் F2 செக்மேட். இத தாங்க ஸ்மாதர்ட் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா மூக்கையும் வாயையும் மூடி சாவடிக்கிறது தாங்க ஸ்மாதர் அப்படிம்பாங்க. யூசுவலி நைட்டால தான் நடக்கும் இந்த ஸ்மாதர்ட் மேட். அப்போ வந்து கிங் வந்து அதோட பீசஸ்னாலேயே சரவுண்ட் ஆயிருக்கும். வெளியில மூவ் ஆக முடியாத மாரி டைட்டா ஒரு இடத்துல சிக்கியிருக்கும். அதான் ஸ்மாதர்னா மூச்சு திணறி கொலை பண்றது. ஸோ, கிங் எங்கேயுமே போக முடியாம மூச்சு திணறல்ல சாகுறதுனால இது வந்து ஸ்மாதர்ட் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேட்ட அடிக்கடி பண்றது வந்து பால் மார்ஃபி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க பண்ணுவாங்க. ஸோ, அவங்களோட கேம்ஸ்லாம் நம்ம இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. மெதுவா அவங்களோட வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா எடுத்த உடனே அவங்க வீடியோஸ்லாம் காமிச்சோன்னா இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். என்னோட ஃபேவரட் பிளேயர் வந்து அவங்க தாங்க. ஆனா பாவம் ரொம்ப யங் ஏஜ்லயே இறந்துட்டாங்க. இங்க இப்போ ஏன் மேட்ன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த குயின வச்சு இந்த நைட்ட வந்து எடுக்க முடியாது. ஏன்னா பின்னாடி குயின் இருக்கு. கிங்குக்கு ஓப்பன் செக்கா இருக்கும். ஸோ, கிங்கும் வெளியில வரணும்னு நெனச்சாலும் குயின் வந்து இருக்கு. எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான மேட்ன்னு பாருங்க. ஒரு நைட்ட வச்சு இவ்ளோ நீட்டா கச்சிதமா முடிச்சிருக்காங்க. ஒயிட்டும் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப பெரிய ஆளு தான். எப்படி இந்த மேட் காம்பினேஷன் வந்து அவங்க பார்க்காம விட்டாங்கன்னு தெரியல. ஸோ, ஒரு பிளண்டர் வந்து பண்ணிட்டாங்க. இந்த கேமோட எண்டிங் வந்து உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸ்மாதர்ட் மேட் வந்து இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து போட்டுருங்க. ரக்கோட வீடியோஸ் வந்து போடுங்கன்னு ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ, நான் அவங்களோட கேம்ஸ் நெறைய பார்த்துருக்கேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் பெருசா சிக்கல. ஆனாலும் அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாரி ஏதாவது ஒண்ணு தேடி புடிச்சு எடுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட் கேம் வந்து கண்டிப்பா இன்னொரு போர்க்களத்தில் சந்திப்போம். நன்றி.